குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். விளையாடாதே. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலை விபத்துகளும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பட்டாசு ஆலைகளில் விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என ஆய்வு செய்ய தேசிய பசுமை தீர்ப்பாயம் சமீபத்தில் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அடுத்து 15 ஆய்வு குழுக்கள் நியமிக்கப்பட்டு பட்டாசு ஆலைகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதில் பாதுகாப்பு விதிகளை மீறிய தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து அவற்றுக்கு சீல் வைத்து வருகின்றனர். இதனிடையே அதிகாரிகளின் நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் பட்டாசு உற்பத்தியாளர்கள் வேறொரு அதிர்ச்சி திட்டத்தை போட்டுள்ளனர். அதன்படி பட்டாசு பொருட்களின் மையமான சிவகாசியை விட்டுவிட்டு விருதுநகர் எல்லை பகுதியான தூத்துக்குடியில் உள்ள கிராமங்களை குறிவைத்துள்ளனர். பட்டாசு உற்பத்தியாளர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தின் கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம் தாலுகாக்களில் உள்ள கிராமங்களில் ஊடுருவி புதிதாக பட்டாசு ஆலையை அமைத்து உற்பத்தியை தொடங்கியுள்ளனர். இதனிடையே காவல்துறை, வருவாய்த்துறை, வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுக்கு வழக்கம் போல் மாமூல் கொடுத்துவிட்டு மேலோட்டமாக அனுமதி வாங்கிக் கொண்டு முழு அளவில் அதிக சக்தி வாய்ந்த பட்டாசுகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த சூழலில் எட்டயபுரம் தாலுகாவில் உள்ள கருப்பூர் கிராமத்தில் பட்டாசு ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. கடந்த 29ஆம் தேதி இந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் அதன் உரிமையாளர் KV கந்தசாமி உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விதிமீறல்கள், விபத்துகள், உயிரிழப்புகள் என இந்த 3 அம்சங்களும் பட்டாசு தொழிலில் பின்னி பிணைந்து இருப்பதால் இது தூத்துக்குடி மக்களிடையே அச்சத்தையும் பீதியையும் உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் மானாவாரி விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள விவசாயிகள் பட்டாசு ஆலைகளுக்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் கரிசல் பூமி விவசாயிகள் சங்க தலைவர் வடமலாபுரம் வரதராஜன் தலைமையிலான விவசாயிகள், கிராம மக்கள் என ஏராளமானோர் சேர்ந்து கொண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது, ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதிகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிகழ்வில் அப்பாவி மக்கள் உயிரோடு விளையாடும் பட்டாசு ஆலையை அடித்து நொறுக்குவோம், தூத்துக்குடி மாவட்ட கரிசல் மண்ணில் இருந்து பட்டாசு ஆலைகளை அடித்து விரட்டுவோம் என எச்சரிக்கை விடுத்து விவசாயிகள் தொடர் கோஷங்களை எழுப்பியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. அப்பாவி உயிர்கள் மீது விளையாடாதே. அனுமதியோ பட்டாசு ஆலையை அனுமதியோ. பதறுது மனசெல்லாம் பதறுது. விரட்டுவோம் பட்டாசு ஆலையை விரட்டுவோம். அடித்து நொறுக்குவோம். பட்டாசு ஆலையை அனுமதிக்காது. அனுமதித்தால் அடித்து நொறுக்குவோம். பட்டாசு ஆலையை அடித்து நொறுக்குவோம். அனுமதிக்காதே. பட்டாசு ஆலையை அனுமதிக்காதே. விவசாய நிலங்கள் போதும்.
பட்டாசு ஆலைகளை அடித்து நொறுக்குவோம். அனுமதிக்காதே அனுமதிக்காதே பட்டாசு ஆலைகளை அனுமதிக்காதே. பட்டாசு ஆலைகளை அனுமதிக்காதே. விளையாடாதே 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 அப்பாவி உயிர்கள் மீது விளையாடாதே விளையாடாதே. அனுமதியோம் 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 பட்டாசு ஆலையை அனுமதியோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.